நம்ம நோக்கம் அனைத்து சமூகங்களும் முன்னேறணும். அப்பதான் நீடித்த முன்னேற்றம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்றது. அதான் வேண்டும். இப்போ எனக்கு முன்பு நம்முடைய தடா ரஹீம் அவர்கள் பேசினார்கள். அவர் சொன்னார், இஸ்லாமியர்கள் ஏன் இந்த மேடையில் நாங்கள் வந்தோம், இங்கே எவ்வளவு இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். திமுக இஸ்லாமியர்களை வாக்கு வங்கியாக மட்டும்தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது, வேற எதுக்கும் கிடையாது, வேற எதுக்கும் கிடையாது. முஸ்லிம்ஸ் ஆர் ஓட் பேங்க் ஃபார் டிஎம்கே, அவ்வளவுதான். தேர்தல் வந்ததுன்னா அப்புறம் தான் அங்க போய் போட்டுக்கிட்டு போய் சாப்பிடுவாங்க, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு. இப்ப சொன்னாங்கல்ல, ஹஜ்ஜுக்கு ஒரு இல்லம், ஒரு என்ன வச்சு பண்ண போறீங்க. இந்த கணக்கெடுப்பின்படி இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு காரணம் எங்களுடைய சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா. அதற்கு காரணம் போராட்டம் செய்ததனால்தான் கலைஞர் அவர்களை அன்று கலைஞர் ஆட்சியிலே வற்புறுத்தி செஞ்சதால்தான் அன்னைக்கு கொடுத்தார் கணக்கெடுப்பு. அந்த இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு. இப்போ இஸ்லாமியர்கள் இன்னைக்கு காட்டா 7 பிரிவில் இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் ஷியா, சுன்னி, லப்பை, போரா அப்படிலாம் இருக்காங்க. 7 பிரிவுகள் இருக்காங்க. அந்த 7 பிரிவுகளில் 3.5% யாருக்கு கிடைக்குது, யாருக்கு கிடைக்கலன்னு எப்படி தெரியும்? அதனால்தான் கணக்கெடுப்பு வேண்டும். அதனால இஸ்லாமியர்களுக்கோ சரி, மற்ற எல்லா சமூகங்களுக்கும் இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அப்படி நடத்தி, இப்போ நான் இன்னொன்னு சொல்றேன், இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். இப்ப இடஒதுக்கீடு 69 விழுக்காடு இருக்கு. அதுல பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு 26, இஸ்லாமியர்களுக்கு 3, பட்டியலின மக்களுக்கு 15 பிளஸ் 3 18, பழங்குடி மக்களுக்கு 3, மிகவும் பிற்படுத்த மக்களுக்கு எம்பிசி 20.